காங்கிரஸை நோக்கி நகரணும் அப்படிங்கிற புள்ளி எங்கே எடுத்தீங்க? அந்த முடிவுக்கு பின்னாடி என்ன சார் காரணம்? நான் வெளிப்படையாக சொல்ல வருவேன். இதில் யார் வருத்தப்படுறாங்க மகிழ்ச்சி அடையாங்க என்பதில்லை. என் வாழ்க்கையில் நான் முதலாக நான் சந்தித்த ஒரு தலைவர் என்பது காமராஜ். எங்கள் ஊருக்கு பக்கத்திலே அந்த ஊர் பெயர் இனுங்கூர் என்று பெயர். அன்றைக்கு 50 வீடுகள் கூட இருக்காது, அநேகமாக 55ஆம் ஆண்டாக இருக்கும். அந்த ஊரில் முதலமைச்சர் காமராஜ் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அடிக்கல் நாட்ட வருகிறார். எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. எங்கள் கிராமத்தில் இருக்கிற பெரியவர்கள் சில பேர் அப்பெல்லாம் சட்டை போடுவதே பெரிய விஷயம். சட்டையெல்லாம் போட்டு அப்படி போகிறாங்க. எனக்கு ஏதோ நடக்கிறது என்று நினைத்தேன். என்னுடைய உறவினர் ஒருவர், என் அம்மாவுக்கு பெரியம்மா பையன், அவர் என்ன அந்த நேரத்தில் பார்த்து எனக்கு பின்னாலே அப்போ 2 தம்பிகள் இருந்தார்கள். ஆகவே டேய் பெரியவனே, முதல் மந்திரி வர்றாரா, வர்றியா என்று கேட்டார். எனக்கு எதுவுமே தெரியாது, அதுதான் உண்மை. நான் தலையை ஆட்டினேன். என்னை தூக்கி அவர் சைக்கிளில் கேரியர் கூட கிடையாது, முன்னாலே இருக்கிற ஃப்ரேமில் உட்கார வைத்தார். நான் ஏதோ போனால் அந்த ஊரில் அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. நாங்கள் அப்போதான் போகிறோம். அவர் தோளிலே என்னை அமர வைத்துக் கொண்டு தொலைநோக்கில் காட்டி மேடையில் காமராஜ் அவர்களை காட்டி அவர்தான் முதல் மந்திரி என்றார். எனக்கு ஒரு வேறுபாடே தெரியவில்லை. எங்கள் கிராமத்திலே இருக்கிற பெரிய மனிதர்கள் எப்படி இருப்பார்களோ அதே தோற்றம், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாத ஒரு இயல்பான ஒரு பெரிய மனிதரை பார்க்கிற அந்த உணர்வு மட்டும்தான் வந்தது.